அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். எப்போலேருந்து அறிகுறி தெரியும், என்ன மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப முக்கியமாக தெரியும், மோஸ்ட் ஆஃபாக நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இன் தமிழ் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு முன்னாடி தர்னிஷ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எல்லாம் நான் இந்த வேலையெல்லாம் செய்யவே இல்லை. ஆனால் பாப்பா கன்சீவ் ஆனதுக்கப்புறமா நான் நிறைய தேடினேன். என்னாலையும் சில அறிகுறிகளை பாப்பாவுக்கு அப்படியே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது, கம்பேர் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. அப்போ எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கவும் முடிஞ்சுது. அதனால தான் நான் உங்ககிட்ட சிம்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எப்போலிருந்து அறிகுறி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் அப்படின்ட்டு ஒரு டேட் இருக்கும்ல, ஒரு டே இருக்கும்ல, பீரியட் ஆனதுலேருந்து 14 அந்த டே தான் ஓவலேஷன் டேவாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஓவலேஷன் டேயில் நீங்கள் சேர்ந்துருந்ததுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே இம்ப்ளண்டேஷன் நடக்கும். அதாவது கருப்பதிதல். அந்த இம்ப்ளண்டேஷன் நடக்கிறப்போ சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும். அதிலிருந்து பேபி அந்த கரு உருவாக ஆரம்பிக்கிறப்போ அப்படியே நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய ஒரு பேபியே உருவாகுது இல்லையா, அப்போ ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு நிறைய அறிகுறிகள் தெரியும். அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது, எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு. பீரியட் தள்ளி போகிறதுக்கெல்லாம் முன்னாடி, அந்த பீரியட் டேலாம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரஷ் பண்ணுறப்போ மார்னிங் டைமில் ஒரு மாதிரியான வாமிட் சென்சேஷன் இருந்தது. தம்பிக்கும் இருந்துச்சு, பாப்பாவுக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டயர்ட்னஸ் இருந்துச்சு. காலையில் டைமில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தலைவலி இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சு. இந்த 4 விஷயமுமே எனக்கு இருந்துச்சு. ஃபீவர் வந்ததுக்கப்புறமா தான் நான் 4 நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணேன். ஃபீவருன்னா நல்ல ஹெவி ஃபீவராகவே இருந்துச்சு தம்பிக்கெல்லாம். பாப்பாவுக்கு அந்தளவுக்கு இல்லை, பட் பாடி பெயின், நல்லா தலைவலி, காய்ச்சல் அது எல்லாமே இருந்துச்சு. அப்போது டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாமிட் சென்சேஷன் இருக்கும், தலைவலி இருக்கும், அதுக்கப்புறமா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப மைல்டான ஸ்டொமக் பெயின் இருக்கும், ஜாஸ்தி இருக்காது. ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஸ்டொமக் பெயின், அது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ, அடிவயிறோ லைட்டாக மேல் வயிறோ, அந்த மாதிரி அந்த வயிற்று பாகத்தில் லைட்டாக ஒரு உங்களுக்கு பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதுதான் மெயினாக நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, கால் வலி அதிகமாக இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் என்னால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போதைக்கு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்குமே ஒயிட் டிஸ்சார்ஜை சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் கால் குடைச்சல் இருந்துச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்குமே எனக்கு அந்த கால் குடைச்சல் இருந்துச்சு. தர்னிஷ்க்கும் கால் குடைச்சல் இருந்துச்சு, பாப்பாவுக்கும் கால் குடைச்சல் இருந்துச்சு. அப்போ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் கால்வலி இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. எனக்கு டெலிவரி வரைக்குமே இருந்ததுனால அது சிம்டமாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் கால்வலி கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் மெயினான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது இருக்குமா அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் ரெமெடிஸ் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, வேறு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்னலாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்டு தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.